சவுத் இந்தியன் பேங்க் ரைட் இஷ்யூ வந்துட்டு இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கிட்ட இருக்கும். மார்ச் 30 நினைக்கிறேன். அதுக்குள்ளே எல்லாருமே வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். அதை வந்துட்டு அந்த ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில்லப் பண்ணி முன்ன விட இப்போ கொஞ்சம் சிம்பிள். முன்னாடிலாம் வந்து செக் புக்கை வச்சுக்கிட்டு பேங்க்கில் போய் நிற்கணும். இன்றைக்கி அதை ரொம்ப சிம்பிளாகிட்டு வந்துட்டு ஆன்லைன்லேயே எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ஸோ 4 ஷேருக்கு ஒரு ஷேர் வந்துட்டு ரைட் இஷ்யூவில் 22 ரூபீஸுக்கு கொடுக்குறாங்க. கரண்டாக வந்து ஒரு 37 போயிட்டு 30 வந்துச்சு. அப்ளை பண்ணுங்கள். ஸ்டில் ஏன்னா யூ ஆர் த ஒன் ஆஃப் த பார்ட்னர். ஒரு நீங்கள் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மணியை போட வேணாம், இன்னும் குறையும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் தேவைப்படுறப்போ நீங்கள் தேவையான மணியை கொடுக்குறது நம்மளோட கடமை. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஷேர் ஹோல்டராக இருந்தால் அந்த ஷேர் இன்னும் மேலே போகிறதுக்கு அவங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுது. அதனால சில ஷேர்ஸை வந்து அமௌண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ரைட் இஷ்யூ போட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் 22 ரூபீஸ் நல்ல ஆஃபர் தான், வாங்கலாம். சப்போஸ் வந்துட்டு அது ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து ட்ரேடிங் வந்து பழகிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபார்மை பார்த்ததுமே வந்துட்டு கிறுகிறுன்னு வந்தாலும் வரும். அவங்களுக்கு ஒரு சஜஷன் என்னென்னா, நீங்கள் சப்போஸ் வந்துட்டு ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணுறது நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, இல்லை ட்ராவலில் இருக்கீங்க, இல்லை உங்களால் வந்துட்டு இப்போதைக்கு அதை ஈஸியாக பண்ண முடியல அப்படின்னா இமிடியேட்டாக கூட செல் பண்ணிடுங்க. எகைன் அதை ரைட் இஷ்யூ ஷேரை வந்து வாங்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நிறையா பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ சவுத் இந்தியன் பேங்க் வந்து 8 ரூபாய் கிடைக்குது, 7 ரூபாய் கிடைக்குதுன்னு நிறையா பேர் வாங்கி வச்சுட்டு, எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா பேர் வாங்கி வச்சுட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சினாங்க. ஆக்சுவலாக அதை வாங்கி ஒரு யூஸும் இல்லை. ஆர்இ ஷேர் வந்துட்டு இன்னும் ஒரு ரைட் இஷ்யூ முடிஞ்சதுமே அது 0 ஆயிரும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டரில் ஒரு 8 ரூபாய் கிடைக்குது, 7 ரூபாய் கிடைக்குது வாங்கிட்டிங்கன்னா ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணி ரைட் இஷ்யூ ஷேரை வாங்குங்க. நார்மல் ஷேராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி 22 ரூபீஸுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ஆர்இ ஷேர் வச்சுருக்கணும். வச்சுருந்தா தான் நீங்கள் ரைட் இஷ்யூ ஷேரை வந்து வாங்க முடியும். அந்த ரைட் இஷ்யூ ஷேரை வாங்கினா தான் நீங்கள் நார்மல் ஷேர் 30 சவுத் இந்தியன் பேங்க் அன்றைக்கி என்ன ட்ரேட் ஆகுதோ அந்த விலைக்கு உங்களுக்கு வந்துடும். அதனால் எதிர் வந்துட்டு ரைட் இஷ்யூ ஷேர் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். இல்லை என்னால் முடியவே முடியாது, எனக்கு பக்கத்தில் யாருமே ஹெல்ப் இல்லை, நான் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருக்குன்னா விற்றுருங்க. மறந்தாப்பில் நீங்கள் வெளியே இருக்கால் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா, ஆர்இ ஷேர் மட்டும்தான் வச்சுருக்கீங்கன்னா, அது ஒரு அந்த பீரியட் முடிஞ்சதுமே மார்ச் 30க்கு அப்புறம் அது 0 ரூபீஸாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதனால் ஆர்இ ஷேர் வச்சுருக்கவங்க தயவுசெய்து சீக்கிரமாக ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணுங்கள் அந்த விண்டோ பீரியட் முடிகிறதுக்குள்ளே. நன்றி.